வணக்கம். இன்று டிசம்பர் 25 மார்கழி 10. சுவாமி சித்பவானந்தரின் தினசரி தியானம் நூல்ல நீங்க பகிர்ந்துகிட்ட ஒரு பகுதியை தான் இன்னைக்கு நாம இன்னும் ஆழமா பார்க்க போறோம். இன்றைய நம்ம தேடலோட மையப்பொருள் சகஜ நிஷ்டை. ஆமா. இந்த 2 வார்த்தை இதுக்குள்ள ஒரு பெரிய வாழ்க்கை ரகசியமே இருக்குன்னு தோணுது. செயல்களோட உச்சகட்ட பரபரப்புல இருக்கும்போதே முழுமையான ஓய்வுல இருக்கிறது. அது எப்படிங்க முடியும்? இந்த ஆழமான கருத்தை புரிஞ்சிக்க தாயுமானரோட அந்த தவிப்பான வரிகளையும் அதுக்கு சுவாமி சித்பவானந்தர் தர்ற ஒரு அற்புதமான ஓமையும் தான் நம்ம இன்னைக்கு அலச போறோம். நிச்சயமா. இது வெறும் தத்துவ விவாதம் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற வேகமான உலகத்துல நாம எல்லாரும் சந்திக்கிற அந்த மன அழுத்தம், பர்ன் அவுட், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இது ஒரு பழமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தீர்வு. தாயுமானவரோட தனிப்பட்ட ஏக்கத்தை ஒரு பொதுவான மனிதன் அனுபவமா மாத்தி அதுக்கான வழியையும் இந்த நூல் காட்டுது. அதுதான் இதுல இருக்கிற ஒரு சிறப்பு. சரி, இந்த பகுதி தாயுமானவரோட ஒரு புகழ்பெற்ற கேள்வியோட தொடங்குது. சகஜ நிஷ்டைக்கும் என் சிந்தைக்கும் வெகு தூரம், நான் ஏகமாய் நின்னோடிருக்கும் நாள் எந்த நாள்? பொதுவா ஆன்மீக நூல்கள் ஒரு நம்பிக்கையோட ஆரம்பிக்கும். ஆனா இங்க தொடக்கமே ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் மாதிரி ஒரு ஏக்கமா இருக்குது. இந்த மாதிரி ஒரு தொடக்கத்துக்கு என்ன முக்கியத்துவம்? இது ஒரு மிக முக்கியமான கவனிப்பு. ஆன்மீகம்ங்கிறது நம்மகிட்ட இல்லாத ஒன்னு நடிக்கிறது இல்ல, நம்மளோட தற்போதைய நிலைய நேர்மையா ஒப்புக்கிறதுல தான் தொடங்குது. சகஜ நிஷ்டைனா என்ன? இயல்பாவே இறைநிலையோட ஒன்றி இருக்கிற நிலை. அந்த இலட்சிய நிலைக்கும் அலைபாயிர தன்னோட மனசுக்கும், அதாவது என் சிந்தைக்கும் ஒரு பெரிய தூரம் இருக்குன்னு அவர் ஒப்புக்கிறார். ஆமாம். இந்த நேர்மையான ஏக்கம்தான் உண்மையான தேடலோட முதல் படி. எனக்கு எல்லாம் தெரியுங்கிற இடத்துல இருந்து பயணம் தொடங்காது. எனக்கும் இலக்கும் ரொம்ப தூரங்கிற அந்த தவிப்புல இருந்து தான் தொடங்கும். அந்த வரியோட 2வது பகுதி, நான் ஏகமாய் நின்றோடிருக்கும் நாள் எந்த நாள்? அந்த ஏகமாய்ங்கிற வார்த்தை ரொம்ப ஆழமானது இல்லையா? ஆமா. அது சும்மா பக்கத்துல இருக்கிறது இல்ல, ரெண்டும் ஒன்னா கலந்து ஒன்னாவே ஆகிடுறது. சரியா சொன்னீங்க. ஏகமாய்னா ஒன்றாக, நீ வேற நான் வேறங்கிற பேதமே அழிஞ்சு போன ஒரு நிலை. ஒரு நதி கடல்ல கலக்கிற மாதிரி. ஆமா. கலந்ததுக்கு அப்புறம் எது நதி எது கடல்னு பிரிக்க முடியாதுல்ல. அந்த முழுமையான ஒன்றிணைதலுக்கான தாகம் தான் அந்த வரியில தெரியுது. சரி, இப்படி ஒரு உயர்ந்த, கிட்டத்தட்ட எட்டவே முடியாத ஒரு விஷயமா தோணுதில்ல? ஆமா, அதுதான் என்னோட அடுத்த கேள்வி. தாயுமானவரே இப்படி ஒரு மலைப்பான இலக்கை பத்தி ஏங்கும்போது அது நமக்கும் எட்டாதது மாதிரி தான் தோணுது. இந்த நூல்ல இதை எளிமையா புரிஞ்சுக்க சுவாமி சித்பவானந்தர் ஏதாவது நடைமுறை உதாரணம் கொடுக்கறாரா? கொடுக்கிறார். அதுதான் இந்த பகுதியோட மையமே. இந்த உயர்ந்த தத்துவத்தை ரொம்ப எளிமையா நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு பொருந்துற மாதிரி ஒரு உவமையோட விளக்குறார். ஓ, அப்படியா? அதுதான் அரசாங்க உத்தியோகஸ்தன் பற்றிய உதாரணம். ஓ, இது சுவாரஸ்யமா இருக்கே, சொல்லுங்க. அந்த உத்தியோகஸ்தன் கணக்கில்லாத அலுவல்களில், அதாவது எண்ணிறந்த விவகாரங்கள்ல ஈடுபடுறான். அவன் ஒரு சோம்பேறி கிடையாது, வேலைய தட்டி கழிக்கல. அத தன்னோட சொந்த காரியம் மாதிரியே முழு ஈடுபாட்டோட செய்றான். ஆனா அவனோட மனசோட ஆழத்துல 2 விஷயம் ரொம்ப தெளிவா பதிஞ்சிருக்கு. என்ன அது? ஒன்னு, இந்த வேலைகளை செய்யறதுக்கான அதிகாரம் அவனோடது இல்ல, அது அரசாங்கத்தால கொடுக்கப்பட்டது. 2வது, அவன் செய்யற காரியங்கள் அவனோட சொந்த காரியங்கள் இல்ல, அது அரசாங்கத்தோட அலுவல்கள். ஆஹா, அப்போ செயல் அளவுல முழு ஈடுபாடு, ஆனா மனதளவுல ஒருவிதமான பற்றின்மை. இந்த தெளிவு அவனுக்கு எப்படிங்க உதவுது? இந்த தெளிவு தான் அவனுக்கு சுமைய குறைக்குது. அவன் ஒரு பெரிய திட்டத்துல ஜெயிச்சிட்டா அதுக்காக அவன் தலகால் புரியாம ஆடமாட்டான். ஏன்னா பெருமை அரசாங்கத்துக்குன்னு அவனுக்கு தெரியும். எக்ஸாக்ட்லி. அந்த பெருமை அரசாங்கத்தை சேரும்னு அவனுக்கு தெரியும். ஒருவேளை திட்டத்துல தோல்வி வந்தா அதுக்காக அவன் உடைஞ்சு போயிட மாட்டான். அது அரசாங்கத்தோட கொள்கை முடிவு, நான் ஒரு கருவிதான்னு ஒரு புரிதல் அவனுக்கு இருக்கு. இந்த மனநிலையால செயல்களோட வெற்றி தோல்வி அவனை பெருசா பாதிக்கிறதில்ல. ஓஹோ. அதனாலதான் எண்ணிறந்த விவகாரங்களுக்கு இடையில் அவன் எப்பவும் விச்ராந்தியில், அதாவது ஓய்வா இருக்கான்னு நூல் சொல்லுது. விச்ராந்தி, ஓய்வு. செயலுக்கு நடுவுல ஓய்வுங்கிறது ஒரு ஆச்சரியமான முரண்பாடா இருக்கே. நாம பொதுவா ஓய்வுன்னா வேலையை விட்டுட்டு சும்மா இருக்கிறதுன்னு தானே நினைக்கிறோம். ஆமாம். ஆனா இங்க செயலோட உச்சத்திலேயே ஓய்வுன்னு சொல்லப்படுது. இது ஒரு சிறந்த டான்சர் மேடையில ஆடுற மாதிரிங்களா? அவங்க உடல் முழுசா இயங்குனாலும் அவங்க மனசு ஒரு விதமான அமைதியான ஒரு ஃப்ளோ ஸ்டேட்ல இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு நிலையா இது. மிக அருமையான ஒப்பீடு. நீங்க சொல்ற அந்த ஃப்ளோ ஸ்டேட் இதுக்கு ஒரு சிறந்த நவீன கால உதாரணம்னே சொல்லலாம்.
ஒரு விளையாட்டு வீரரோ ஒரு சங்கீத கலைஞரோ அவங்க வேலையில முழுசா மூழ்கும்போது நான் செய்யறேங்கிற எண்ணத்தை இழந்துடுறாங்க. செயல் தானா நடக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். ஆமாமா. அது ஒரு விதமான ஆனந்தமான நிலை. சகஜ நிஷ்டைங்கிறது அந்த ஃப்ளோ ஸ்டேட்டோட ஒரு நிரந்தரமான ஒரு யூனிவர்சல் வெர்ஷன். அதாவது ஒரு குறிப்பிட்ட வேளையில மட்டும் இல்லாம நடக்கிறது, பேசுறது, சாப்பிடுறதுன்னு எல்லா செயல்கள்லயும் அந்த இயல்பான சுமையற்ற நிலைய உணர்றது. ஓகே. அந்த அரசாங்க அதிகாரிக்கு ஆபீஸ் வேலை மட்டும் இல்ல, அவரோட எல்லா செயல்களுமே அந்த உயர் சக்தியோட வெளிப்பாடுதான் ஒரு புரிதல் இருக்கும். இந்த அரசாங்க அதிகாரி ஊமை கேட்க நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில நான் செய்யறேங்கிற அந்த அகங்காரத்தை விடுறது ரொம்ப கஷ்டம். நம்ம சமூகம், படிப்பு, வேலை எல்லாமே தனிப்பட்ட சாதனைகளை தானே கொண்டாடுது. உண்மைதான். அது சாதிச்சதுன்னா இந்த வெற்றிக்கு காரணம் நானுன்னு சொல்றதுல தானே நமக்கு மதிப்பும் அங்கீகாரமும் கிடைக்குது. இந்த சமூக அழுத்தத்துக்கு நடுவுல நான் ஒரு கருவின்னு உலர்றதை எப்படி சாத்தியம்? இதுதான் இந்த கருத்தோட மிக முக்கியமான சவால். நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. நம்மளோட சுயம், நம்ம ஈகோவே நான் செய்பவன்கிற அடையாளத்து மேலதான் கட்டப்பட்டிருக்கு. அதை விடுறதுங்கிறத நம்ம அடையாளத்தையே கேள்வி கேட்கிற மாதிரி. இங்கேதான் நாம ஒரு விஷயத்த நுட்பமா புரிஞ்சுக்கணும். நான் கருவின்னு சொல்றது பொறுப்பை தட்டி கழிக்கிறது இல்ல, இல்லனா செயலற்று போறதும் இல்ல. அப்படியா? ஆமா, அந்த அரசாங்க அதிகாரி பொறுப்பற்றவர் இல்ல, அவர் மிக மிக பொறுப்பானவர். அப்போ பொறுப்புக்கும் செயலோட உரிமைக்கும் ஓனர்ஷிப்புக்கும் என்ன வித்தியாசம்? பொறுப்புங்கிறது ஒரு குடுக்கப்பட்ட கடமைய சிறப்பா செய்யறது. உரிமைங்கிறது அந்த செயலோட விளைவை உங்களோட தான் நினைக்கிறது. உதாரணத்துக்கு, ஒரு டாக்டர் ஆபரேஷன் பண்றார். அவர் ரொம்ப கவனத்தோட முழு பொறுப்போட அதை செய்யணும். ஆனா சிகிச்சையோட இறுதி முடிவு அவர் கையில மட்டும் இல்ல, பல காரணிகளை சார்ந்திருக்கு. சரி. நான் உயிரை காப்பாத்துனேன்னு அவர் அகங்காரம் கொள்றதோ, இல்ல என்னால காப்பாத்த முடியலேது குற்ற உணர்ச்சியில குமிழி போறதும் தேவையற்ற சுமை. அவர் தன்னோட கடமைய சிறப்பா செஞ்சார், மிச்சம் ஒரு உயர் சக்தியோட கையில. இந்த மனநிலை தான் செயலோட சுமையிலிருந்து நம்மள விடுவிக்குது. இது செயல்திறனை குறைக்குமா? இல்லவே இல்ல. மன அழுத்தத்தை குறைக்கிறதுனால செயல்திறனை இன்னும் அதிகப்படுத்தும். நீங்க விளக்குற விதம், இது கீதையில வர்ற கர்மயோக கருத்தோட ரொம்ப நெருங்கமா பொருந்துற மாதிரி தெரியுதே. செயலை செய், பலன்ல பற்று வைக்காதே, அந்த மாதிரி. அது ஒரு நல்ல தொடக்க புள்ளி. நிறைய பேர் இத கர்மயோகத்தோட ஒப்பிடுவாங்க. ஆனா இதுல ஒரு முக்கியமான வேறுபாடு இருக்கு. ஒரு எவல்யூஷனா கூட இத பார்க்கலாம். கர்மயோகம் செயலோட பலனை இறைவன்கிட்ட ஒப்படைக்க சொல்லுது. சகஜ நிஷ்டையோ செயலோட உரிமையையே, அதாவது நான் தான் செய்யறேங்கிற எண்ணத்தையே ஒப்படைச்சிடுது. ஓ, இது நுட்பமான வித்தியாசமா இருக்கே. ஆமா, நுட்பமான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வித்தியாசம். இது இன்னும் எளிமையா ஒரு உதாரணத்தோட விளக்க முடியுமா? கண்டிப்பா. இதை இப்படி பார்க்கலாம். ஒரு சமையல்காரர், நான் சமைச்ச இந்த சாப்பாடு மத்தவங்களோட பசிய போக்கட்டும், அதோட புண்ணியம் இறைவனுக்கு சேரட்டும்னு நினைக்கிறது கர்மயோகம். இது ஒரு உன்னதமான நிலை. ஆனா என் கைகள் வழியா, என் அறிவு வழியா இந்த பிரபஞ்ச சக்தி சமைக்குது. சுவை, மனம், பதம் எல்லாமே அந்த சக்தியோட வெளிப்பாடு. நான் ஒரு சமையல் கருவி அவ்வளவுதான்னு உணர்றதுதான் சகஜ நிஷ்டை. ஆஹா. ரெண்டுலயுமே செயல் ஒண்ணுதான், ஆனா உள்ளுணர்வு முற்றிலும் வேற. 2வது நிலையில பாராட்டுக்கும் இகழ்ச்சிக்கும் இடம் ரொம்ப ரொம்ப குறைவு. ரொம்ப ஆழமான விளக்கம். சரி, இந்த நீண்ட உரையாடலுக்கு பிறகு இந்த பகுதி தாயுமானவரோட இன்னொரு தீவிரமான வரியோட முடியுது. முதல் வரியில இருந்த இயக்கம் இங்க ஒரு அவசரமா ஒரு தீவிரமான வேண்டுகோளா மாறுது. சட்டையொத்த இவ்வுடலை தள்ளும் முன்னே நான் சகஜ நிட்டையை பெற்று ஐயா நிருவிகற்பம் காண்பேனோ. ஆமா, இந்த வரியில அந்த டோன், அந்த துணியா முற்றிலும் மாறுது. இங்க 2 சக்தி வாய்ந்த உருவகங்கள் இருக்கு. என்னது? முதல்ல சட்டையொத்த இவ்வுடல். நாம அழுக்கு சட்டைய கழட்டிட்டு புது சட்டை போடுற மாதிரி இந்த ஆன்மா இந்த உடலை ஒரு நாள் கழட்டிடும். இந்த உடல் நிரந்தரம் இல்ல, அது ஒரு தற்காலிக உடைதான் இது ஆணித்தரமா சொல்லுது. அந்த சட்டைய கழற்ற காலம் வர்றதுக்குள்ள, அதாவது மரணம் வர்றதுக்குள்ள நான் அந்த உயர்ந்த நிலைய அனுபவிச்சிடணுங்கிற தவிப்பும் அவசரமும் இதுல தெரியுது. 2வது உருவகம் அந்த நிருவிகற்பம்ங்கிற வார்த்தை. அத சகஜ நிஷ்டையோட அவர் நேரா இணைக்கிறாரு. அதோட பொருள் என்ன? விகற்பம்னா வேறுபாடுகள், எண்ண அலைகள், மனசோட பாகுபாடுகள். நிர்விகற்பம்னா அந்த வேறுபாடுகள் எல்லாம் கரைஞ்சு போன, எண்ணங்களே இல்லாத ஒரு முழுமையான மௌன நிலை. இது யோக பாதையோட உச்சபட்ச நிலையான சமாதி நிலையை குறிக்குது. தாயுமானவர் இங்கே ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்றார்.
என்ன அது? செயல்களுக்கு நடுவுல அமைதியா இருக்கிற சகஜ நிஷ்டையும் தியானத்தோட உச்சநிலையான நிர்விகற்ப சமாதியும் வேற வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான்னு சொல்றாரு. உலக வாழ்க்கையில முழுசா ஈடுபட்டு இருக்கும்போதே அந்த உச்சபட்ச தியான நிலையை அனுபவிக்க முடியும்னு இது காட்டுது. அத இந்த வாழ்க்கையிலேயே அடைய வேண்டிய இறுதி இலக்கா அவர் பார்க்கறார். அப்போ இந்த சின்ன பகுதியிலிருந்து நீங்க உள்வாங்கிக்க வேண்டியது இதுதான். ஒரு சாதகனோட ஏக்கத்தோட ஆரம்பிச்சு செயலுக்கு நடுவுல அமைதியா இருக்கிறதுக்கு ஒரு நடைமுறை ஓமைய பார்த்து கடைசியில இந்த வாழ்க்கையிலேயே அந்த நிலையை அடையணுங்கிற ஒரு தீவிரமான தேடலோட இது முடியுது. ஒரு சில வரிகளுக்குள்ள ஆன்மீக பயணத்தோட தொடக்கம், பாதை, இலக்குன்னு எல்லாத்தையுமே இது தொட்டு காட்டுது. ஆமா. இன்னைக்கு சுவாமி சித்பவானந்தரன் உரை வழியாவும் தாய்மானவரோட வரிகள் மூலமாவும் சகஜ நிஷ்டைங்கிற கருத்தை ரொம்ப ஆழமா ஆராய்ஞ்சோம். செயல்களுக்கு நடுவுல ஓய்மா இருக்கிற ஒரு நிலைய அந்த அரசாங்க உத்தியோகஸ்தனோட ஓமை மூலமா ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய மைய செய்தி இதுதாங்க. நம்ம அடையாளத்தை நான் செய்பவன்கிறதுல இருந்து நான் ஒரு கருவின்னு மாத்திக்கிறது. இந்த ஒரு மனநிலை மாற்றம் நம்ம அன்றாட அனுபவத்தையே மாத்திடுற சக்தி அதுக்கு இருக்கு. ஆனந்தமா செயல்படுறத பத்தி அகங்காரத்தோட சுமை இல்லாததால நம்ம செயல்களும் இன்னும் சிறப்பாவே அமையும். இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனை. அந்த அரசாங்க அதிகாரிங்கிற ஓமை ரொம்ப சிறப்பா வேலை செய்யுது. ஏன்னா அவருக்கு அதிகாரம் எங்க இருந்து வருது, அவர் யாருக்காக செயல்படுறாருன்னு சொல்றதுக்கு அரசாங்கம்னு ஒரு தெளிவான உறுதியான மூலம் இருக்கு. சகஜ நிஷ்டையை தன் வாழ்க்கையில அடைய நினைக்கிற ஒருத்தருக்கு அந்த அரசாங்கம் எது, எந்த உயர் சக்தி கிட்ட தன்னோட செயல்களோட உரிமையை அர்ப்பணிக்கிறது மூலமா அந்த உள்ளார்ந்த ஓய்வு, அந்த விஷ்ராந்தியை ஒருத்தர் பெற முடியும். அது ஒரு குறிப்பிட்ட தெய்வமா, பிரபஞ்ச சக்தியா, இல்ல நமக்குள்ளே இருக்கிற உயர்வான சுயமா? இதை சற்று சிந்திச்சு பாருங்க.